இன்னும் பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஒரு பையனுக்கு தான் தெரியும் அதோட ஃபீலிங். 12 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதில் ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்னொருத்தனை கல்யாணம் தான். இவனுங்களெல்லாம் பார்த்தா புக்கு படிக்கிற மாதிரி தெரியல. நம்ம வந்து +4 தான் இவனில் பார்த்துருக்கோம். இதில் பாருங்க +5 இருக்கான். கேமிங் ஃப்ரீக்காக இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல உங்கள் ஐடி சொல்லுங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சௌபர்ணியா அண்ட் இங்கே இருக்கிறது குக்கி கப் கேக். கௌதம் ஏன் இங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 minutes கௌதம்க்கு பர்த்டே, January 14th. ஸோ அவன் வந்து ரூமில் இருக்கான். ஏதோ போய் சொல்லி, ஆனால் பச்சையாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏதோ பண்ண தான் வந்திருக்கேன்னு. ஸோ ஒரு குட்டியாக கேக் வெட்டலாம் அப்படின்னு எனக்கு தெரியாமல் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணேன். அது என்னன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி அவனுக்கு பிடிக்கும். இப்படி தான் ஒரே கூட்டுற சத்தத்தை போட்டு நானே மாட்டிக்கணும். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மேங்கோ ஃப்ளேவர். ஸோ கேக் ரெடி. அவன் வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு காலை உடச்சிக்கிட்டு நொண்டிக்கிட்டு இருக்கான். கௌதமோட ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஹாய் விக்கி. கொஞ்சிடா குழச்சேன்னு ப்ளீஸ்ரா, மாட்டி விட்டுறாதடா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. எப்போவுமே கேமரா பின்னாடி இருந்துட்டு அவனை எல்லா வீடியோவும் எடுப்பான், ஆனால் ஒரு வீடியோவும் அனுப்ப மாட்டான். கண்டிப்பா கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் மெமரிஸ். ஓகே, மேக் a wish. ஓகே, மேக் a wish and blow the candle. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Gautam. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to me. உனக்கு பிடிக்கல? Happy birthday. Thank you. மேங்கோ. இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? வேற ரூம்ல இருந்து வேற யாராவது நீ அதை சாப்பிட்டு உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெருசா நிறைய பேர் இல்லையேப்பா. உனக்கு ஒரு சின்னது ட்ரைட் மை பெஸ்ட். ஓகே, கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் பிளான். எனக்கு வந்து ஹெட்டும் புரியல டெய்லும் புரியல. உனக்கு இப்போ புரியாது, இது கிளைமேக்ஸ் வந்தோடனே புரியும். பட் இதுக்கு நாங்கள் ஏன் இந்த டிஸ்க்ளைமர் போடுறோன்னா, டைம் எங்களுக்கு பத்தாததுனால அது வரல. ஓகே, ஆனாலும் அதை உனக்கு நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு இந்த டைமுக்கு அது உனக்கு ரொம்ப தேவைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீ கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கல, உன் லைஃப் டைமுக்கு இது தேவைன்னு நான் யோசித்ததுனால நான் இதை உனக்கு இப்போ கொடுக்க போகிறேன். படிக்காத எதையும் ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணு. ஹாப்பி பர்த்டே. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உன் நினைச்சு பார்த்தேன். எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. உன் லைஃப் நல்லா இருக்கும். பட் யூ ரியலி மேட் மீ ப்ரவுட். டெய்லி எனக்கு ஊட்டு விடல, கொஞ்சம் கூட காரமே இல்லடா. சப்பன இருக்கு. அப்புறம் உடம்பு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது. உங்க லைஃப்ல நிறைய இருக்குடா பார்க்க வேண்டியது. என் கண்ணாடி ஃபீல் பண்ணாத. டேடி உன் கூட தான் இருக்கேன். என் பிளஸிங் என்னைக்கு எப்பவும் உன் கூட இருக்கும். ஹாப்பி பர்த்டே தம்பி. குட் நைட். ஹாப்பி பர்த்டே. ஐ ட்ரைட் மச்சான். வச்சு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணேன், ஆனால் அந்த ஸ்லாங் என்னால் கொண்டு வர முடியல. டேடியோட ப்ராப்பர் மாடுலேஷன் எனக்கு கிடைக்கல, சாம்பிள்ஸ் கிடைக்கல. ஸோ நான் வந்து இந்த வந்து யார் வாய்ஸரா இது ரெக்கக்னைஸே பண்ண முடியலன்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். அப்புறம்
டயலாக்ஸ் எல்லாம் கேட்டோன்னே ஓகே அப்படின்னு கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு அங்கிளை தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தோணுதோ. அண்ட் இந்த சுச்சுவேஷனுக்கு உனக்கு அங்கிள் கிட்டேருந்து எந்த மோட்டிவேஷன் பாசிட்டிவிட்டி வேணும்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் சேர்த்து நான் எழுதுனது தான் இது. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் வாய்ஸை கொண்டு வர்றதுக்கு, பட் எங்களுக்கு டைம் பத்தலை. பட் டேடியோட ஃபீல் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சோம். தேங்க்யூ. நான் வந்து டெய்லியுமே கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீ என்கிட்ட சொல்லுவல்ல, நான் ஊட்டுறேன் ஆனால் காரம் இல்லைன்னு திட்டுவாங்க அப்படின்ட்டு, அதனால தான் அந்த டைலாக்கும் எழுது. இல்லைங்க, அந்த டைலாக் போட்டனால தான் எனக்கு ஓகே அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆச்சு. இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் யார் பேசுகிறானே யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். என்னோட இமேஜினேஷன்லேயே ஒரு வாய்ஸ் வரும்ல அப்பாவோடது, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் என் இமேஜினேஷன் இல்லாமல் ஒரு இமேஜினேஷனில் அப்பா வாய்ஸ் கேட்டு ஹாப்பி. தேங்க்யூ. நல்ல வேலை அப்பா வாய்ஸாக கேட்டிருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கல்யாணத்துக்கு வந்து யார் பண்ணா. சீதா கல்யாண வைபோகமே அது வந்து ரீப்ளேஸ்டு பை சௌபி கல்யாணம், கௌதம் கல்யாணம் வந்து வேறு யாரும் இல்லை, விக்கி தான். இல்லை, விக்கி வந்து இப்போ மூவிக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த ஒர்க்கில் செம்ம பிஸியாக இருக்காங்க. மூவி அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு இருக்குது. பட் அந்த டைம்லேயும் நான் கேட்டேன்னு எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் டக்குன்னு கௌதம்காக பண்ணி கொடுத்தது ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா நாங்கள் இவ்வளோ ஃபார்மலாக தேங்க்யூலாம் சொல்கிற கூட்டம் கிடையாது. கொஞ்சம் எங்களுக்கே கொஞ்சம் கூச்சமாக இதெல்லாம் பண்ணணும். ஸோ நீ ஹாப்பி இல்லை, அதான் எங்களுக்கு வேணும். ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்யூ மச்சான். ஹாப்பி பர்த்டே, என்ஜாய் யர் கேக். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்காம. நல்ல வேலை மிஸ் பண்ண. அதெல்லாம் போட்டுறாதீங்க, சென்சார் கட்டில் இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். நாளை சந்திப்போம். See you. குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி கௌதமோட ஆக்சுவல் பர்த்டே. நைட்டு நீங்கள் செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ காலைல எழுந்தோடனே எங்கள் வீட்டில் இருந்து பொங்கல் வரிசை கொடுக்க வந்தாங்க. அந்த கிளிப்பிங் இப்போ பாருங்கள். என்ன ஒன்று வச்சுருக்கீங்க, கால் அடிபட்டிருக்கு. எப்படி 2 பேரும் சண்டை. இவங்க இதே பேர் தான், இவன் ஒரு ரவுடி பையன். என்ன 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 ஏன் வெங்காயம் தக்காளி இல்லாம வைக்கிறேன்? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பர்த்டே மாப்ள. ஹாப்பி பர்த்டே. ஸோ பொங்கல் வரிசை பார்த்துருப்பீங்க. ஸோ அம்மாவும் தம்பியும் தான் வந்தாங்க, அப்பாவுக்கு வேலை இருக்குதுன்னு வரல. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நான் ரெடி ஆகிட்ட போய்க்க அம்மா தம்பி கிளம்பிட்டாங்க. இப்போது கௌதமுக்கு வந்து நேற்று நைட்டு ஒரு குட்டியாக அங்கிளோட வாய்ஸில் ஏஐ பண்ணணும்னு நினச்சோம். அது லைட்டாக சொதப்பினாலும் அந்த மெசேஜ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டான். இப்போ தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்க ஒரு கிஃப்ட், அதை தான் வாங்கி தர கூட்டிகிட்டு போகிறேன். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், அந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்குதா அப்படின்றத பார்க்கலாம். பர்த்டே பாய் பர்த்டே அன்னைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நைட்டு இருட்டில் என்னையா அப்புறம் நைட்டு தூங்குனீங்களா இல்லை போகி கொண்டாடினீங்களா? எங்கெங்க வீட்டுக்கு ஒரு பர்த்டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அப்படியே அப்பாடான்னு படுத்தேன்னா அம்மா வந்து அப்பாவும் கால் பண்ணிட்டு அடுத்து கௌதம்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். அதே ஃபீனிக்ஸ் மால். போன வாட்டி ஃபீனிக்ஸ் மால் கிடையாது, போன வாட்டி உன்னை எங்க கூட்டு போனேன்? நான் பர்த்டே ஃபீனிக்ஸ் மால் தானே உன்னை கூட்டு போனேன். ஓகே, என் பர்த்டே பண்ண அதே ஒரு அப்படி. ஆனா என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ஃபீனிக்ஸ் மால் போல, முன்னாள் இவன பர்த்டே அன்னைக்கு கூட்டு போனேன். ஓ, அது வந்து சேஞ்சா இருக்கு. சேஞ்சா இல்லையான்ட்டு அங்க போய் பார்ப்போம். எலிவேட், ஹோண்டா எலிவேட். நான் போன வாட்டி வந்து நான் இங்கே வந்தபோது நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன், அந்த மாதிரி நீ ஏதாவது சொல்லுவியா? தெளிவாக தான் இருக்காங்க, அம்மா தான் ஏமாந்து போயிடுறோம். கௌதம், உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கா? எனக்கு நிறையா வேணும். நீ எது கேட்டாலும் நானும் வாங்கி தரேன். எது கேட்டாலும் வாங்கி தரியா மச்சான்? எது கேட்டாலும் வாங்கி தரலாம். என்ன பண்ணலாம்?
ஸோ கைஸ், நான் கௌதம் வந்து இங்கே என்ன டச் பண்ணாலும் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். அதாவது இதில் நீ ஆடி இருக்கேன் மச்சான். நான் ஃப்ளிப்பு விளையாடி அந்த ஃப்ளிப்பு கார்டு வந்துச்சுன்னா அந்த ஃப்ளிப்பு கார்டை போட்டுன்னா அப்படியே கார்டை எல்லாத்தையும் திருப்பி விளையாடணும். ஓ ஓகே. டு யூ ஹேவ் யூனோ ஃப்ளிப்? எதையாவது தொடுவான்னு பார்க்குறேன், தொட மாட்டேங்க நான். நீ தொடுறதெல்லாம் இன்னைக்கு உனக்கு. நல்லா இருக்கு இந்த மேட்ரு. எனக்கு நீங்கள் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வீடியோஸ்லாம் டெய்லி வந்தோம். ஹாப்பி ஹாப்பி கைண்ட் ஆஃப். நான் வந்து அந்த மினியேச்சர் கார்ஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக டுக்காட்டி இருந்துச்சு. அண்ட் இது வந்து யூனோலேயே வந்து நம்ம மச்சான் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நார்மல் யூனோவோட இந்த ஃப்ளிப்பு இன்னும் வேற லெவலில் சண்டை வரும், இதை வச்சு விளையாடு, டெமாலிஷே ஆகிடுமா. இந்த கார்டு போட்டாலே ஒரு கலர் வர வரணும், ஒரு கலர் சொன்னீங்கன்னா அந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் கார்டு எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி இருக்கும் சில பேர். ஸ்வாப்னா இப்போ அவன் 2 கார்டு தான் வச்சிருக்கான் அப்படின்னா அந்த ஸ்வாப்பை போட்டு அவன் 2 கார்டை நீ வாங்கிட்டு. நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், ஆனால் அதை இப்போவே சொல்ல போகிறேன். ஸ்ரேயா பர்த்டே அப்போ யாராவது ஒருத்தங்க யூனோ சொல்லும் போது இந்த பிளாக் கார்டை இறக்க போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க கார்டு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். பாவி ஈவில் சிரிப்பு தான் சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கௌதம் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் தான் வாங்கி தர போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஒரு மாலுக்குள்ள நான் எங்க போனாலும் நான் எந்த செலவும் பண்ணுவேன், ஜாலியாக வாங்கிடுறாப்ல. ஸோ பர்த்டேக்கு இது ஹாப்பியா? ஹாப்பி தான். இன்னும் பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதனால் என் கூட வா. டிவி வாங்கி தரக்கூடிய டிவிலாம் இல்லை, நீ ரொம்ப நாளாக கேட்ட ஒரு விஷயம். இங்கே கிருஷ்ணன் நம்ம பழைய கிஃப்ட் இங்கே இருக்கு. மார்ஷல் போன வருஷம் பர்த்டே கிஃப்ட் இல்லை, போன வருஷம் பக்கத்தில் இந்த வருஷம் கிஃப்ட். பிளான் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கியா? இல்லைடா. ஒரு பையனுக்கு தான் தெரியும் அதோட ஃபீலிங். நீ வா மச்சான் வீட்டுக்கு, நம்ம ஆடுவோம். அடா பாவி, அதை பார்த்து நீ என்ன கழட்டி விட்டியடா. ஹாப்பி? வெரி ஹாப்பி. இன்னும் கொஞ்ச நாளில் என் மச்சானும் வாங்கிடுவானா. 2 பேரும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு ஆன்லைனில் நிறையா விளையாடும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கேமிங் ஃப்ரீக்காக இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் உங்கள் ஐடி சொல்லுங்கள், ஜாயின் பண்ணி விளையாடும். சேர்ந்து விளையாடும். எல்லாம் 3 பேரும் சேர்ந்து விளையாடும். அதாவது நான் சொன்னேன்ல முன்னாடியே, பர்த்டே ஸ்டார்டிங் கேக் வெட்டும் போது வீடியோ எதுவுமே தரமாட்டானு. இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கான். டேய், எங்களுக்கு மக்களுக்கு காட்டுறதுக்காக 2-3 ஃபோட்டோ வேணும்டா தாடான்னு. நான் வந்து உனக்கு வீட்டுக்கு போகும்போது தரேன் இருக்கான். தரலைன்னா நான் கண்டிப்பாக வீடியோ கடைசியில் சொல்லுவேன். பர்த்டே கிஃப்ட். ஸோ உங்கள் கிஃப்ட்டு கொடுத்தாச்சு. இனிமே உங்களோட பர்த்டே எப்படி போகணுன்னு நீங்கள் கைட் பண்ணுறீங்களோ அப்படிலாம் இந்த டே போவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ரெஸ்டாரண்ட் வேறு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் 7 o'clock தான் திறப்பாங்களாம். ஸோ நாங்களாம் வந்து 12 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அதில் ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்னொருத்தனை கல்யாணம் தான். ஸோ நாங்கள் வந்து முன்னாடி காசே இல்லாத போது கொஞ்சம் காசு இருந்தாவது ஸ்னோ பவுலிங் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து அந்த ஓல்ட் டைம்ஸில் திருப்பி நாங்கள் எப்படி 10 வருஷம் முன்னாடி இருந்தோமோ அதை வந்து நான் திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு ஸ்னோ பவுலிங் போய் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி பர்த்டே பை ஒரு ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து டேபிள் செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இன்னும் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோபி சிஸ்லர்ஸ். இங்கே வந்து சிஸ்லர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், அதனால் இங்கே ட்ரை பண்ணலாங்க. ஆக்சுவலாக 2-3 ஆப்ஷன்ஸ் வெளியில் வச்சுருந்தோம், பட் எல்லாமே 7 மணிக்கு தான் திறக்கணும். அதனால் இங்கே வந்திருக்கோம். நல்லா இருக்கா கோல்ட் காஃபி? ஜஸ்ட் லைக் ஹவ் யூ வாண்டட் இருக்கும். ட்ரை பண்ணிட்டேன். அந்த மாதிரில குடிச்சு வந்து போயிட்டான். இங்கே பக்காவாக இருக்குல்ல.
அப்படியே ஸ்டார்டர்ஸும் சாப்பிட்டு பாருங்க. நீ சாப்பிடுடா பர்த்டே பேபி. இல்லை நீங்கள் தானே இதை ஆர்டர் பண்ணீங்க. அப்போலோ பெப்பரோனி. அப்போலோ பெப்பரோனி. அப்பளோ பெப்பரோனின்றீங்களே போர்க்காது. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாரு. செம்மையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. கௌதம் இது நீ ஆர்டர் பண்ணியா? எஸ், சிக்கன் சேட்டலைட் சிஸ்லர். ஸோ இது வந்து சீ ஃபுட் டிலைட் சிஸ்லர், இது வந்து சிக்கன் சிஸ்லர். சிக்கன் சிஸ்லரில் சிக்கன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சீ ஃபுட் சிஸ்லரில் நிறைய ஸ்குவிட், ப்ரான்ஸ், ஃபிஷ் மிக்சடாக எல்லாம் இருக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த போலோ பெப்பரோனி சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. ஸோ கௌதம்க்கு வந்து புக் ரெக்கமெண்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு விக்கிகிட்டேருந்து. ஓகே, நம்ம வாழ்கிற வாழ்வாதாரத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இது ஓப்பன் யூ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா பிகாஸ் நம்ம யார் கூட வாழ்ந்துட்டுருக்கோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எதை டீல் பண்ணிகிட்ருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சொசைட்டி எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம். ஸோ யாரெல்லாம் டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு லைஃப் ஓப்பனிங் வேணும்னா இந்த புக்கை படிங்கன்னு சொல்கிறாரு. அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஐ கேன் சஜஸ்ட் இட். another book which is Atomic Habits and Sapiens. இவனுங்களெல்லாம் பார்த்தா புக்கு படிக்கிற மாதிரி தெரியலையே. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த புக்கை படிச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே டக்குன்னு படிக்கணும்னு நினைப்பேன். இந்த மோட்டிவேஷன் எனக்கு யாராவது கொடுங்க. ஒரு காலத்தில் என்னென்னமோ கிஃப்டாக கொடுத்து இப்போ புக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டோம். நானும் அதான் சீரியஸாக யோசி. Happy birthday baby, this is not a big gift from me, but this is this ஆக்சுவலாக இவன் வந்து எனக்கு இதை விட காஸ்ட்லியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் அப்போ வந்து ஒரு காஸ்ட்லியான ஷூ, ஒரு காஸ்ட்லியான அவுட்ஃபிட் அப்படி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் நாலேஜபிளாக புக் வாங்கியிருக்கான்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு எங்களோட ஒரு பாய்லேருந்து ஒரு மேன் அந்த ஃபீலிங் எனக்கு வருது. ஃபைனலி மெச்சூர்ட் ஐட்டம் போல தான்.